யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஏய், அன்னைக்கே இந்த ரூம்ல கேமரா இல்லைன்னு சொன்னேன் தானே? இவ்வளோ தைரியம் உனக்கு திரும்ப வந்திருக்கேன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால வந்திருக்கேன். ஒழுங்கா ஆன்சர் சொல்ல. என்ன முக்கியமான விஷயம்? சீக்கிரமா சொல்லு, எனக்கு வேற வேலை இருக்கு. ஓவரா சீன் போடாதானே? இவ்வளோ நாள் நீயா என் பின்னாடி வந்து வந்து பேசிக்கிட்டு இருந்த, அது ஞாபகம் இருக்கா? ஏதோ இன்னைக்கு நான் உன்கிட்ட பேச வந்துட்டேன்ட்டு என்ன நீ அலட்சியப்படுத்துறல. இவ்வளோ நாள் சுற்றி வந்தது தான் உன் கண்ணுக்கே தெரியலையே. நான் சொன்ன ஐ லவ் யூ தான் உன் காதுல ஏறலையே. இதுக்கப்புறமும் ஏறாதானே? இதுக்கப்புறமும் ஏறாது. அதனால நீ உன் வேலையை மட்டும் பாரு. பட் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, அதை மட்டும் கிளியர் பண்ணு. சொல்லு. எங்கள் அப்பாவை இவ்வளோ நாள் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்கும் போதெல்லாம் நீ தான் கூப்பிட்டு வந்து விட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு சில டைம் உளறி இருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் நான் அழுதுகிட்டே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு வரலன்னு கவிதா கிட்ட. அப்போ வந்து உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு, கால் பண்ணி கேளுன்னு நீ போல்டாக சொன்ன. அப்போவே தெரிஞ்சுட்டேன் நீ தான் இதுக்கு பின்னாடி இருப்பேன்னு. அதெல்லாம் என்ன உனக்கு பிடிச்சதுனால நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பிடிச்சிருக்குன்னு தான் நான் செஞ்சேன்னா கண்டுபிடிச்சிட்டியா? ஏன் அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? பிடிக்கும், லவ் பண்ணலாம் வாட்டின்னு தான் கூப்பிடுற. எங்க ஒத்துக்கிற? ஓவரா பேசாத கார்த்தி. ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு வந்தேன்றதை கேளு. சொல்லு. ரொம்ப நேரமா ஏதோ சொல்ல ட்ரை பண்ற, சொல்லு. எங்கள் அப்பாவுக்கு நீ தான் வேலை வாங்கி கொடுத்தியாமே, எப்படி? மறைக்க ட்ரை பண்ணாத. எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு நீ தான் வேலை வாங்கி கொடுத்தேன்னு. ஆமாம், எப்படி அவருக்கு வேலை வாங்கி கொடுத்த? எப்படின்னா அதெல்லாம் அப்படிதான். அவரால் தானே குடும்பத்தில் பாதி பிரச்சனை. அன்னைக்கு உன் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. அதனால டென்ஷன் ஆயிட்டேன். கூட்டு மனுஷனை ஒரு நாள் பேசினேன். சரி வேலைக்கு போறோம் அப்படின்னாரு. அதனால வேலை வாங்கி கொடுத்தேன். அதான் உன்னால எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்குறேன். அவர் எங்கே வேலை பார்க்குறாருன்னு எனக்கு என்ன தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கியா? அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். சரி, அதான் தெரிஞ்சுக்கிட்டல. அப்புறம் அதில் என்ன உனக்கு டவுட்டு? நம்ம ஆஃபீஸில் எந்த பிரான்ச்சில் ஜாயின் பண்ணணுன்னாலும் சரி, எந்த வேலையில் ஜாயின் பண்ணணுன்னாலும் சரி, அவர் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த செக்யூரிட்டி வேலையில் ஜாயின் பண்ணணுன்னாலும் சரி, கரெக்டான ரெஃபரன்ஸ் வேணும். அவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆஃபீஸில் ஜாயினிங் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ எப்படி ரெஃபர் பண்ணி அவருக்கு அந்த வேலை வாங்கி கொடுத்த? அப்போ உங்க அப்பா மேலே உனக்கு ட்ரஸ்ட் இல்லையா? எந்த பொண்ணுக்கும் அப்பா மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் போகாது, சரியா? அது அவர் எவ்வளோ குடிகாரனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பளை நம்புறா அப்படின்னா அந்த ஆம்பளை அப்பாவை தான் இருப்பார். எங்கள் அப்பா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன தான் குடித்தாலும் அவர் கரெக்டாக ஒர்க் விஷயத்தில் இருப்பார்னு எனக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு திருந்தி ஒரு வேலையை பார்ப்பாருன்னா நான் எதிர்பார்க்கல. அவர் வேலை பார்க்குற கம்பெனியும் அவ்வளோ பெரிய கம்பெனி, பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் செக்யூரிட்டி வேலைக்கு சேரணுனாலும் கரெக்டான பர்சனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ரெஃபரன்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரை உன் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணி விட்டேன்னு தான் கேட்குறேன். நான் வேலைக்கு சேர்த்து விட்டேன்னு அவர் மட்டும் தான் சொல்றாரு. பட் அவர் உண்மையிலேயே வேலைக்கு சேர்த்து விட்டது நான் கிடையாது. என்னையே எப்போ வேலையை விட்டு தூக்கலான்னு இந்த கம்பெனியில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாளாக ரெஃபர் பண்ணி ஒருத்தவங்களை எடுத்துருவாங்களா என்ன? அதைத்தான் நானும் கேட்குறேன். என்னதான் நீங்கள் ஒர்க்கு கரெக்டாக பண்ணாலும் உங்களோட ஆக்டிவிட்டியை பார்த்து எப்போ வெளியில் அனுப்பலான்னு தான் மீரா மேமும் இலக்கியா மேமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட பேசுறத வச்சு. பட் அப்படி இருக்கும்பொழுது உன் ரெஃபரன்ஸில் எங்கள் அப்பாவை எப்படி உள்ள அனுப்புனான்னு தான் கேட்குறேன். கரெக்டு தான், கரெக்டு தான். தப்பு இல்லை நீ கேட்குற கொஷினு. யார் ரெஃபரன்ஸை வச்சுலாம் உங்கள் அப்பாவுக்கு வேலை வாங்கி தர முடியாது தான். அதான் எனக்கு தெரியுமே, உன் ரெஃபரன்ஸ்லலாம் எங்கள் அப்பா வேலைக்கு சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உன்னை நம்பி இந்த கம்பெனியில் ஜாப் கொடுத்துருக்கதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவை எப்படி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டேன்னு தான் கேட்குறேன். அப்போ நான் பொறுப்பு இல்லாதவன் சொல்கிறேன். பொறுப்பு இல்லாதவன் தான். எல்லா விஷயத்துலையுமே கேர்லெஸ்ஸாக தான் இருக்கேன். எல்லா விஷயத்துலையும் விளையாட்டுத்தனமாக தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் விஷயத்தில் மட்டும் ஏதோ பொறுப்பாக யோசிச்சு எங்கள் அப்பா வேலைக்கு போனால் தான் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்லது நடக்கும்னு யோசிச்சிருக்கே. அதுதான் எனக்கும் பிரமிப்பாக இருக்குது. பவிக்காக கார்த்தி என்ன வேணாலும் செய்வான், தெரியும்ல. பட் பொறுப்பாகவும் மாறுவான்னு நேற்று எங்கள் அப்பா சொன்னதுலேருந்து தான் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நீ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஆன்சரை சொல்லு. நீ எப்படி எங்கள் அப்பாவை ஜாயின் பண்ணிவிட்டேன்? நீ சொன்ன மாதிரி நான் ஜாயின் பண்ணி விட்டா எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வேஸ்ட்டாக அப்படி ட்ரை பண்ணல. சஞ்சய் ப்ரோ கிட்ட போய் உட்காந்து அழுதான் பார்த்துக்கோ உனக்காக. அழுதியா? எதுக்கு? அது வந்து சஞ்சய் ப்ரோ பவி பின்னாடி நான் ரொம்ப நாளாக சுற்றுறேன். ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இந்த ஆஃபீஸ்க்கே தெரியும். பட் பவி மட்டும் அந்த ஐ லவ் யூ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா. இந்த மாதிரி கல்யாணம்லாம் முடிவு பண்ணி ஒரு வாட்டி பிரச்சனை ஆயிடுச்சு ப்ரோ. அவங்க அப்பா அந்த மாதிரி தெரியாமலே இருக்காரு. அவங்க அப்பா தெரிஞ்சிட்டாலாச்சும் குடும்ப பொறுப்பு அவர் எடுத்துப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பவி என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுவா ப்ரோ. என் காதல் சேர்றதும் உள்ள உங்க காலடியிலே சாகிறதும் உங்க கையில தான் இருக்கு ப்ரோ. அதனால தயவு செஞ்சு என் மாமனாருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, நம்ம ஆஃபீஸில் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சஞ்சய் ப்ரோ கையை காலான்னு அடிச்சு கெஞ்சினேன். அவர் என் கண்ணில் வந்த கண்ணீரை பார்த்துட்டு உங்க அப்பாவுக்கு ரெஃபர் பண்றேன்ட்டு சஞ்சய் ப்ரோ ரெஃபரன்ஸ்ல தான் அந்த வேலையை வாங்கினேன். அதானே பார்த்தேன். உன்னே எப்போ வேலையை விட்டு அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவனால் எப்படா வேலை வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னு யோசிச்சேன். அப்போ சஞ்சய் ப்ரோ கிட்ட கேட்டியா? அவர் ரெஃபர் பண்ணாரா?
ஆமாண்டி முட்டைக்கண்ணி, உனக்காக தான் சஞ்சய் ப்ரோ கையை காலை நினைச்சு புலம்புனேன், அழுதேன். அவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்ற வரைக்கும் ப்ரோ உங்க கையை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சினண்டி உனக்காக. ஆனா நான் தான் பொறுப்பு இல்லாதவன், நீ திட்டுறியே. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன், நீ பொறுப்பு இல்லாதவன் தான். பொறுப்புனா என்னன்னு உனக்கு தெரியவே தெரியாது, புரியுதா? பரவாயில்ல, நீ கூட ஏதோ ஐ லவ் யூலாம் விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன்னு பார்த்தேன். பொறுப்பு இல்லாதவன் தான் நினைச்சேன். பட் எங்க அப்பா நேற்று வந்து என்கிட்ட தெளிவா பேசுனதை வச்சும் அவர் குடிக்காம இருக்கிறத வச்சும் பார்த்தா நீ கொஞ்சம் பொறுப்பானவன் தான் போல. எங்க அப்பாவே சேஞ்ச் பண்ணிருக்கல. என்னது விளையாட்டு கையில் போய் சொன்னா? ஆமா, இப்படி போற வாக்குல ஒரு ஐ லவ் யூ, வர்ற வாக்குல ஒரு ஐ லவ் யூ அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படிதான் நினைச்சுக்க முடியும். அப்போ ஐ லவ் யூ எப்படி சொல்லணுன்றீங்க மேடம்? அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ப்ரப்போஸ்லாம் வேற மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா? அப்படி ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் அது சீரியஸா தெரியும். உன்ன மாதிரி போறப்ப வர்றப்பலாம் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருந்தா அது எப்படி சீரியஸ்னஸா தெரியும்? பொறுப்பு இல்லாத மாதிரி தான் தெரியும். இப்போவும் சொல்கிறேன், நீ சொல்லிட்டன்றதுக்காக என்னால் ஸ்டேஜ் போட்டு கேண்டில் லைட் வச்சு இப்படிலாம் ஐ லவ் யூ சொல்ல முடியாது, முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணவும் முடியாது. நான் இப்படி தான், எனக்கு பவியை பிடிக்கும், நான் இப்படி தான் சொல்லுவேன் ஐ லவ் யூ. போகிறப்ப 10 ஐ லவ் யூ, வர்றப்ப 10 ஐ லவ் யூ, டெய்லி கவுண்ட்டில் 100 ஐ லவ் யூ. அவ்வளோதான் இந்த கார்த்திக்கு தெரியும். இந்த லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோ, மற்றபடி வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத. நான் ஒன்றா ஃபுல்ஃபில் பண்ணவும் மாட்டேன். பைத்தியக்கார மாதிரியே பேசுன்னா பைத்தியக்கார மாதிரியே பேசு. எமோஷனலா சொல்ற ஒரு ஐ லவ் யூ எவ்வளோ வேல்யூவானது தெரியுமா? ஏன் ஒரு நாளைக்கு 100 ஐ லவ் யூ சொன்னால் அது மட்டும் வேல்யூ ஆனது கிடையாதா? அப்போ 100 ஐ லவ் யூ வேல்யூ இல்லாதது உங்களுக்கு எமோஷனலாக சொல்கிற ஒரு ஐ லவ் யூ வேல்யூ ஆனதுன்னு சொல்றியா? அது எப்படி ஒரு ஐ லவ் யூல எமோஷனல் இருக்கும், 100 ஐ லவ் யூல எமோஷனல் இல்லாமல் போகும்? அது அப்படிதான். சரி, ஒன் டாபிக் படியே வரேன். நீ அன்னைக்கு கொடுத்தல ஒரு கேஸு, இப்போ எதுக்கு அதை பத்தி பேசுறேன்? பேச வச்சுட்ட, நீ பேச வச்சுட்ட, விளக்கம் கொடுத்தே தீர்வண்ண. நீ சொல்கிறல்ல போகிறப்போ ஐ லவ் யூ, வர்றப்போ ஐ லவ் யூலாம் சொன்னால் மைண்டில் இருக்காது, எமோஷனலாக சொல்கிற ஒரு ஐ லவ் யூ தான் மனசில் நிற்குன்னு. அப்போ அன்னைக்கு போகிற போக்கில் ஒரு கிஸ் கொடுத்தேன் அப்படின்னு தானே சொன்னேன். அப்படி கிஸ் கொடுத்தியே, அது உன் மைண்டில் இல்லை அப்படி தானே? இல்லைண்ணா, அது கோஇன்சிடென்ட் தானே. அப்படி இருக்கும்போது அது எப்படி மைண்டில் இருக்கும்? டீப்பாக கிஸ் கொடுக்கும்போது தான் மைண்டில் இருக்கும். அது ஒரு மாதிரி எமோஷனல் ஃபீலில் இருக்கும்ல. அந்த கிஸ் வேற, அன்னைக்கு நடந்தது வேற. நான் விளையாட்டா இது வரைக்கும் இவ்வளோ டைம் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் எப்போ ஐ லவ் யூ சொன்னாலும் உனக்கு ஞாபகம் இல்லை அப்படி தானே? ம் இல்லைண்ணா, அதெல்லாம் யாராவது ஞாபகம் வச்சுருப்பாங்களா? நீ டெய்லி சொல்கிற ஐ லவ் யூவை நான் மறந்துடுறேன். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு எப்பயோ ஐ லவ் யூ சொன்னியா? அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லைப்பா. சரி, இப்போ என்னை பார்த்து எதுக்கு பேச வந்த? அது வந்து எங்கள் அப்பாவுக்கு வேலை வாங்கி கொடுத்ததை வச்சு, எங்கள் அப்பா கூடிய உன்னால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சதை வச்சு அவரை இப்படிலாம் திருத்திருக்கே. நீ பொறுப்பான பையன்லாம் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் பொறுப்பான பையனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் அவருக்கு ஜாப் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். சரி, அதான் கொஞ்சம் பொறுப்பான பையன் தெரிஞ்சிருச்சுல. அப்படி இருக்கும்போது அந்த கொஞ்சமாக இருக்கிற பொறுப்பான பையனுக்காக ஒரு 2 ஐ லவ் யூ சொல்லிட்டு போகலாம்ல, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஐ லவ் யூ. அப்படிலாம் கொடுக்க முடியாது. நான் தான் சொல்கிறேன்ல, எதுவும் நீ வேலை வாங்கி கொடுத்ததை வச்சு கொஞ்சம் பொறுப்பான பையன் மட்டும்தான் எனக்கு தோணியிருக்கு. மற்றபடி நீ சொல்கிற இத்தனை ஐ லவ் யூலையும் ஒரு எமோஷனும் கிடையாது, அன்னைக்கு கொடுத்த கிஸ்லேயும் ஒரு எமோஷனலும் கிடையாது, புரியுதா? அதனால் தேவையில்லாமல் கற்பனையை வளர்த்துக்காத. எனக்காதோ இப்போ பொறுப்பானவன் தோணுனப்போ வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீ சொல்கிற ஐ லவ் யூ எமோஷனல் ஆகுதுன்னு எனக்கு தெரியும் போது நான் வந்து சொல்கிறேன். அப்போது அன்னைக்கு ஃப்ளோவில் தான் அந்த கிஸ் சம்பவம் நடந்துச்சு. அதில் எந்த எமோஷனலும் இல்லை. உனக்கு அந்த கிஸ்ஸை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது, அதை பற்றி நீ ஃபீல் பண்ணவும் இல்லை அப்படி தானே? ஆமாம். திரும்பவும் கேட்குறேன், நான் சொல்கிற இத்தனை ஐ லவ் யூலாம் எமோஷனல் இல்லை அப்படி தானே? ஆமாம். அப்போ அன்னைக்கு நீ கொடுத்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸும் உனக்கு எமோஷனல் இல்லை அப்படி தானே? அதெல்லாம் நான் கிஸ்ஸாகவே கன்சிடர் பண்ணலை, புரியுதா? அன்னைக்கு நடந்தது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அதெல்லாம் என் மைண்டில் கூட இல்லை. சரி, அப்போது மைண்டில் நிற்கிற மாதிரி வேணா சொல்லிட்டு பண்ணிவிடவா? நான் கிளம்புறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேவையில்லாமல் பேசுகிற கார்த்தி. தேவையோட தான் பேசுகிறேன் பவி. இப்போ நீயே தான் வந்து சிக்கியிருக்கேன்னு. நான் ஒரு மாதிரி ஃப்ளோவில் பேசினேன், அந்த ஃப்ளோவை வேற மாதிரி மாற்றி விட்டது நீ தான். அதனால நானும் நல்ல பையனாக இருக்கலாம்னு தான் நினச்சேன். பட் நல்ல பையனாக இருக்க விட மாட்டேன் போலையே. வேணாம் கார்த்தி. வேணாண்டாமா நானும் இருந்தேன். ஆனால் நீ தான் சொன்னியே ஃப்ளோவில் நடந்துருச்சுன்னு. அதே மாதிரி இப்போ நானும் ஃப்ளோவிலே கொடுக்குறேன். அதில் எமோஷனல் இருக்கா இல்லையான்னு சொல்லுண்ணே. நான் போகிறேன். அப்படிலாம் போக முடியாதுன்னு. விடுடா என்ன. அப்படிலாம் விட முடியாது. ஃப்ளோவில் கொடுத்த கிஸ்ஸை ரிட்டன் வாங்கிட்டு போ. அந்த கிஸ்ஸால் தான் இவ்வளோ பிரச்சனையே. அந்த கிஸ்ஸை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனை தான். அதனால் அந்த கிஸ்ஸை ரிட்டன் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லா பிரச்சனையும் ஓரளவு முடியறது கூட சான்சஸ் இருக்குது. பழையபடி கார்த்தி திரும்பியும் ஐ லவ் யூ பவித்ரா, ஐ லவ் யூ முட்டைக்கணின்னு சுத்தத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கிஸ் தான் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. வாங்கிட்டு போ, பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். விட்டுடா, தேவையில்லாத வேலை பார்க்காத. யாராவது வருவாங்க. தான் நானும் சொல்கிறேன், யாராவது வருவாங்க. சீக்கிரமாக கொடுத்துட்டு கிளம்புறேன்னா? வேணாம் கார்த்தி. பவித்ரா, ஐ லவ் யூ முட்டைக்கண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் கொடுக்க போகிறேன். கிஸ் கொடுக்குற மைண்டில் ஒரு செகண்ட்க்கு முன்னாடி கூட நான் இல்லை. பட் கிஸ் கொடுக்குறேன் நீ தான் வர வச்ச. அதனால் இப்போ நான் எப்படி கிஸ் கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுக்குறேன். பட் கரெக்டாக இல்லைன்னா சொல்லு, அதுக்கப்புறம் வேறு மாதிரி கொடுக்குறேன். விடுடா. பவி, விடுன்னு சொல்லிட்டு என்ன நீ தான் இருக்கமா பிடிச்சிருக்கா தெரியுமா?
இந்த ஜென்மனில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் பின்னாடி இப்படி தான் இந்த கார்த்தி சுற்றுவான். ஐ லவ் யூன்னு செகண்ட் ஒரு டைம் சொல்லிட்டு தான் இருப்பான். என் பவிக்கு சலிச்சே போனாலும் சரி, ஐ லவ் யூ சொல்கிறத மட்டும் இந்த கார்த்தி நிப்பாட்ட மாட்டான். எனக்கு என் பவியை பிடிக்கும், என் முட்டைக்கண்ணியை பிடிக்கும். அவளுக்கு என் லவ் அசால்ட்டாக தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பட் என் லவ் உண்மையானது தான். அது என் பவிக்கு புரியுன்றது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன் அவள் லவ்வை வெளியில் சொல்கிறதுக்கு அவளை தயங்க வைக்குது. நீ சொன்னன்றதுக்காகலாம் நான் சீரியஸ் ஆக மாட்டேன். என் பவிக்கு என் மேலே காதல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஐ லவ் யூ பவி. உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகே, பழகி உயிரோடு உயிரான பிரியாது. இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும், பரந்த யவனமா நீ கிடைச்ச மறுநொடியே, நிஜமே நீதான். ஐ லவ் யூ முட்டைக்கண்ணி. இந்த கேஸ் எமோஷ்னலாக இருந்துச்சா இல்லையானே உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு வா. நான் போகிறேன்னு. இப்போ கூட நீங்கள் தான் என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. நான் எதுவும் உங்களை மிஸ்யூஸ் பண்ணலன்னா உங்கள் மேலே எனக்கு ஒரு விருப்பத்தை வர வச்சதெல்லாம் கரெக்டு தான். பட் கிஸ் கொடுக்கணுன்ற விருப்பத்தெல்லாம் வர வச்சது நீங்கள் தான், உங்கள் வார்த்தை தான். அதனால இப்போ கூட நீ தான் பவி என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்ட. நான் எதுவும் தப்பு பண்ணலன்னா நல்லா நான் இருந்தேன். என்ன ஏன் பவி இப்படி பேட் பாயை மாற்றினேன்? ஐயோ தெளிஞ்சிருச்சு. பாய் பவி. ஏமா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது எப்படி நாங்கள் சீக்கிரட்டு மெயின்டைன் பண்ணுற எல்லா விஷயத்தையும் டக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்? சீக்ரெட் மாதிரி மெயின்டைன் பண்ணணும். எப்படிப்பட்ட சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதை நான் நோட் பண்ணிடுறேன். அது ஏன் கண்ணில் படுற மாதிரி வேறு அமைஞ்சிருது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இதுக்குன்னு தனியாக டீம் வச்சா கண்டுபிடிக்கிறேன். நந்தினி, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கண்ணா. ரொம்ப நாளாவே நானும் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த கார்த்தி எப்படி கண்டுபிடிச்சிங்க? கண்டுபிடிச்சதுலே ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு விஷயந்தான். எப்படின்னு கேட்டால் உங்களுக்கே ஷாக்காக தான் இருக்கும். எப்படி? டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் பேசும்பொழுது கார்த்திக் சாரை மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணில் ஒரு பயம் இருக்காது, அவர் ஆக்டிவிட்டீஸில் ஒரு பயம் இருக்காது, ஒரு மாதிரி லெத்தாஜிக்கலாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாரு. ஒரு டீமில் ஜாயின் பண்ணும்போது பசங்களாம் பார்த்தீங்கன்னா டிஎல் கிட்ட ஒரு மாதிரி பவ்யமாக பேசுவாங்க. நம்ம பெரிய அப்பா டக்கர் இல்லை தான், பட் இருந்தாலும் நம்ம கிட்ட பேச வரும்போது பசங்களாம் ஒரு பவ்யமாக ஒரு இது மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் கார்த்தி சார் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் என்கிட்ட அப்படிலாம் பேசல. அப்படியே ஒரு மாதிரி ஏதோ பேசின பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரியும் எல்லாம் தெரிஞ்ச பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரியுமே வந்து அப்ரோச் பண்ணார். ஃபர்ஸ்ட்டு ஸ்பீச்சே அப்படி தான் இருந்தது. என்னடா நம்ம டீமில் இந்த பையன் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருக்காருன்னு அவரை கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட் ப்ராஜெக்ட் வேறு எண்டிங் ஸ்டேஜில் வந்தனா, ஸோ ஒரு சில விஷயம்லாம் தெரியலன்னு நானே முழிச்சிட்ருப்பேன். திடீர்னு பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. இது இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அது வந்து அவரையே மீறி வந்த ஆன்சர்ஸு. பட் அதுவும் எனக்கு ஷாக்காக தான் இருக்கும். டீமில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு நம்ம தான் சொல்லித்தரணும், பட் டிஎல்கே இவர் சொல்லித்தராரு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பித்தேன். இவ்வளோ தானாக தான் வந்து சிக்கிருக்கு அப்படி தானே? இதெல்லாம் இன்ஃபர்மேஷன், பட் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணீங்க? அதுதான் இன்னும் காமெடியான விஷயம். எப்போவுமே நான் ஏதாவது டவுட்ஸு ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும் அப்படின்னா பிரகாஷ் சார் நம்பர் ஒன்று இருக்கும், கார்த்திக் சார் நம்பர் ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் பிரகாஷ் சாருக்கு கால் பண்ணுவேன். பிரகாஷ் சார் என்கிட்ட பேசும்போதும் அந்த நம்பர்லேருந்து தான் பேசுவார். ஸோ அதனால் நான் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு கார்த்திக் சார் ஒரு நாள் லீவு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல, ஏன்னா டிஎல் நான், அதனால் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணார். அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன். கார்த்திக் கால் பண்ணி லீவ் தானே சொல்லியிருப்பான், அதில் எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? அன்றைக்கி அவர் ஏதாவது குழப்பத்தில் இருந்தாரா இல்லை வேறு ஏதாவது தெளிவு இல்லாமல் இருந்தாரான்னு தெரியல. கார்த்திக் சார் நம்பர்லேருந்து கால் பண்ணி லீவ் சொல்லாமல் பிரகாஷ் சார் நம்பர்லேருந்து கால் பண்ணி, நந்தினி மேடம் நான் கார்த்தி பேசுகிறேன், இன்றைக்கி எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும், உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்களே மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, ஸோ அர்ஜென்ட் லீவு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வச்சுட்டாரு. பைத்தியம். நான் கூட ஏதோ பிரகாஷ் சார் தான் நம்மளை கால் பண்ணி கலாய்க்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை செக் பண்ணுறேன். கார்த்திக் சார் நம்பர் வேறு, பிரகாஷ் சார் நம்பர் வேறு. ஸோ ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம ஏன் இவ்வளோ தூரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கோம், பிரகாஷ் சாருக்கு வந்த நம்பருக்கே கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கார்த்திக்னு எந்த நம்பர்லேருந்து பேசினாரோ அந்த நம்பருக்கே கால் பண்ணி ஹலோ மட்டும்தான் சொன்னேன். உடனே அவர் மாடுலேஷனை மாற்றி சொல்லுங்கள் நந்தினி, நான் பிரகாஷ் பேசுகிறேன், என்ன விஷயம் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கோட்டை விட்டுறான்ல. ஆமாம் சஞ்சய் சார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பெருசாக இதை பற்றி கேட்டுக்கல. அதுக்கப்புறம் அவரை நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பிரச்சனை ஒரு நாள் பெருசாக வந்துச்சு, அதனால் நான் வெளியில் சொல்ல வேண்டியது வந்துச்சு. இல்லைனா நான் சொல்லியிருக்கவும் மாட்டேன், அவர்கிட்ட பேசியிருக்கவும் மாட்டேன். சரி ஏதோ ரீசனுக்காக தான் அவர் இந்த மாதிரி இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இதை பற்றிலாம் பேசாமல் தான் இருந்தேன். பட் பிரச்சனை ரொம்ப அன்றைக்கி பெருசானோடனே தான் நான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. புரியுது. சரி, ஒரு பைத்தியம் எப்படி சிக்கிச்சு, இன்னொரு பைத்தியம் கௌதம் அது எப்படி சிக்கிச்சு? அவர் ஜாயினிங் அன்னைக்கு பண்ண அலப்பறையே எல்லாருக்கும் டவுட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அந்த பைத்தியம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கௌதம் சார் உள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது அவ்வளோ அழும்பு பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் நீங்கள் யாரும் உள்ளே வரல. சொல்லப்போனால் ரோஹித் சார் ஆஃபீஸில் இல்லை. அவர் அவ்வளோ அலப்பறை பண்ணி முடிக்கிற வரைக்கும் யார் கண்ணுக்குமே டிஸ்பிளே ஆகலை. அவரை யாரும் நீங்கள் கண்டுக்கவும் இல்லை.
வந்தவர் ஸ்ட்ரைட்டாக ரோஹித் சார் ரூமுக்கும் போல உங்களையும் வந்து பார்க்கல. நேராக போய் இலக்கியா மேம் கிட்ட தான் பேசினாரு. இலக்கியா மேம் யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, பட் அவர்கிட்ட பேசினாங்க. அதுவும் அவர் வர்றதை வெளியில் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ லைட்டாக டவுட் இருந்துச்சு, ஏன் இவங்க வெளியெல்லாம் வந்து நிற்கிறாங்க, இவரு ஸ்ட்ரைட்டாக போய் அவங்கள்ட்ட பேசுகிறாரு அப்படின்னு. மற்றபடி எனக்கு கன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் ஆகலை. பட் அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இவர் எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவனை எங்கேயும் பார்த்துக்க முடியாது. பார்த்தனே, நான் தான் பார்த்தனே, அதனால தான் பார்த்துருக்குற மாதிரி இருந்துச்சு. பட் அன்றைக்கி நான் கன்ஃபியூஷனில் இருந்ததுனால தான் அவரை ஃபஸ்ட் டேவே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிவிட்டீஸு, அவர் நடந்துக்கிறது, அவர் பேசுறது, அவரை டீப்பாக நோட் பண்ண எனக்கு இந்த ஃபேஸை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அவனை எங்க பாத்தீங்க? ரோஹித் சார் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு என்னை கோவிலில் வந்து கூப்பிட்டு போனீங்களே, அப்போ நான் உள்ளே வரும்போது அவரை பார்த்தேன். யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. ரிட்டன் ரோஹித் சார் கிட்ட நான் பேசிட்டு கிளம்பும் போதும் அவரை பார்த்தேன். வெளியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தாரு. அப்போ கார்த்திக் சார் என்கிட்ட சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம், டாக்டர்ஸ் கூட இருந்து தான் பார்த்துக்கிறாங்க, பட் கான்ஷியஸ் வர மாட்டுது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு வந்தார். இந்த விஷயம்லாம் அப்போ மைண்டில் இல்லை. பட் கௌதம் சாரை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த விஷயம்லாம் மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ நான் வரும்போது டாக்டர் யாரும் அங்கே இல்லை, இருந்தது நீங்கள், கார்த்திக் சார், ரோஹித் சார், எக்ஸ்ட்ரா பர்சன் இவர் மட்டும்தான். ஸோ அதனால் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன், மேபி இவர் டாக்டராக இருப்பாரோன்னு. இதுவும் இன்ஃபர்மேஷன் தானே, கன்ஃபர்மேஷன் எப்போ பண்ணீங்கன்னு கேட்டேன். அதுவா, அதான் உங்கள் ஃப்ரெண்ட் இப்போலாம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறாரே, போட்டு மேலே உட்காந்து. திருத்தம்னா நந்தினி, திருத்தம், அதுக்கு பேர் லவ். லவ்வாக இருந்தாலும் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது சார், புரியுதுங்களா? நீங்கள் பாயிண்ட்டுக்கு வாங்க. சொல்லுங்க. அப்படி டெய்லி ஓட்டு மேலே உட்காந்து வேடிக்கை பார்க்குறவர் நேற்று தைரியமாக என்கிட்ட பேச வந்தார். அப்போ தான் ஒரு மாதிரி டல்லாக இருந்தார். என்னன்னு கேட்டேன், ஃபீவர்னு சொன்னார். சரி. அதான் ஃபீவர்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கௌதம் சாருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணி இந்த மாதிரி ரோஹித் சாருக்கு உடம்பு சரியில்லை சார், வரும்போதே உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, ஸோ ஃபீவர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் கூட டவுட் படாமல், சரி ஓகே நந்தினி மேம், நான் வரும்போது இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேன், அவருக்கு நான் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். கௌதம் பைத்தியம் எதுக்கு நந்தினி மேடம் கால் பண்ணி என்ன இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னு ஒரு வார்த்தையும் கேட்கல, அப்படிதானே? அவருக்கு பழக்க தோஷமாக இருந்திருக்கும் மேபி. யாராவது ஒரு பேஷண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஃபீவரு, ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொன்னோன்னே அவரும் உணர்ச்சப்பட்டு சரி ஓகே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. பட் இது வரைக்கும் ரெண்டு பேருமே யோசிக்கல. அன்றைக்கி கால் பண்ணி பிரகாஷ் சார் நம்பர்லேருந்து நம்ம கார்த்திகா லீவ் சொன்னோம், இன்றைக்கி நந்தினி மேடம் கால் பண்ணியிருக்காங்க, நம்ம கௌதமாக பேசியே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கோன்னு. இது வரைக்கும் கார்த்திக் சாரையும் யோசிக்கல, கௌதம் சாரையும் யோசிக்கல. நீங்கள் மட்டும்தான் டவுட் ஆகி என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். மொத்தமும் பைத்தியங்க, தானா தான் சிக்கிருக்குதுங்க போல. அம்மா, இந்த கௌதம் இலக்கியாவை பார்க்குறான்ற மேட்ரு. ஏன் சார், ஒரு டாக்டர் உள்ளே வந்திருக்காரு, அதுவும் வந்து பேசின ஃபஸ்ட்டு மீட்டிங்கே இலக்கியா மேம் கூட. அதுக்கப்புறம் அவர் பார்க்குற பார்வை, பேசுகிற பேச்சு எல்லாமே அப்படி தான் தோணுச்சு. அதனால தான் இப்போ ஜஸ்ட் உங்ககிட்ட போட்டு தான் வாங்கினேன், நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இலக்கியாவை கௌதம் லவ் பண்ணுறான்னு தெரியாது. நீங்கள் இப்போ ரேண்டமாக கொஷின் கேட்டீங்க, நான் மேலே மேலே கொஷின் கேட்குறப்ப இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்படிதானே? ஆமாம் சஞ்சய் சார். இதுக்கு மேலே ஒரு செகண்ட் இந்த கேபினில் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக் ஷீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதையை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி இந்த பிளாக் ஷீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது நல்லதுக்கு இல்லை, எனக்கும் நல்லதுக்கு இல்லை, உங்களுக்கும் நல்லதுக்கு இல்லை. அதனால் நான் கிளம்புறேன், நீங்கள் ஒர்க்கை பாருங்கம்மா. எனக்கும் நல்லது இல்லையா? ஐயோ கடவுளே, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர்கிட்டையும் ஊன்னு சொல்ல முடியல, ஆன்னு சொல்ல முடியல, புள்ளி வச்சாலே காமா போட்டு பிரச்சனையை பெருசாக்கிட்டே போறீங்கன்னா, ஐயோ சாமி, வாயே திறக்க மாட்டேன்னா நீ இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வாயே திறக்க மாட்டேன்னா செம்மையா பேசுறீங்க. ஐயோ சாமி, நான் கிளம்புறேம்மா. அப்புறம் இந்த ஃபோன் ஏதோ சுவிச் ஆஃப்ல வச்சிருக்கீங்களாமே, அந்த ஃபோனை கொஞ்சம் ஆன் பண்ணி விடுங்க. அவன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிட்டான், அதெல்லாம் கரெக்டு தான், பட் டேப்லெட் போடல, என்னன்னு பாருங்க முடிஞ்சா. நான் கூட இந்த கௌதம் பண்ணாட வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஏதோ ரோஹித் தான் சொல்லியிருக்கான் போல, அதனால தான் இவன் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்கான்னு நானும் எதுவும் கேட்டுக்கல. பட் நீங்கள் சொல்லி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தான்னு இப்போ தான் தெரியுது. ஒருத்தவங்களையா நோட் பண்ணுறதுலாம் கரெக்டு தான், பட் இந்த பார்வையிலே கணிச்சிருவீங்க போலயே. இப்போ கூட யோசிச்சுட்டு தான் சார் இருக்கேன். நீங்கள் ஏன் எப்படி ஒரு ஆன்சர் சொன்னீங்க, உங்களுக்கு நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லைன்னு? அதான் யோசிக்கிறேன். அம்மா தாயே, ஆளை விடுமா, போயிட்டு வரேன். மார்னிங் சஞ்சய் வர சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஃபீவர் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஃபீவர் தான் இருக்குன்னு தெரியுதுல்ல, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. வேலை இருக்கு. ஃபீவர் வேறு, நைட்டு தூங்கவும்ல, அப்படி இருக்கும்போது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்ல. பழகிடுச்சு. புரியல. நீ எப்படி நைட்டு ஃபுல்லாக துளசிக்கிட்ட பேசிட்டு விடிய விடிய தூங்காமல், அப்படி தூக்கமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கியோ,
அதே மாதிரியே தான் நானும் என் துளசி கூட பேசிட்டு விடிய விடிய தூங்காமல் அப்படியே பழகி ஒரு வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தூக்கம் வரலல்ல 2 வருஷமா? உனக்கு டயர்ட் ஆகலல்ல? உன் கண்ணுக்கு டயர்ட் ஆகலல்ல? பர்சனல் ஒர்க் பார்க்குறீங்களா இல்லை ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா? ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ கிளாரிஃபிகேஷனாக கிளைண்ட் சைட் மெயில் கேட்டிருந்தாங்க. என்னால் பண்ண முடியும்னா எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லை, இந்த ஒர்க்கை என்னால் பண்ண முடியும்னா கொடுங்க, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் பண்ணுறேன். மெயில் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணு. எக்ஸாம்பிள் மெயில் இருக்கும். ஸோ எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்கான டீட்டெயில்ஸும் கிளைண்ட்க்கு சென்ட் பண்ண. ம், ஏன் திரும்பி உட்காந்துருக்காரு? நீ வந்த உடனே கேட்டால் உடம்பு முடியல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானாடான்னு. உடம்பு முடியல தாண்டி ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுது. பட் உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் ஆஃபீஸ் வந்தேன். என்னால் இப்போ முடியலன்றது தெரிஞ்சால் கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ. சார், சொல்லுங்க நந்தினி. ஏன் சார் திரும்பி உட்காந்துருக்கீங்க? சும்மா தான். உடம்பு முடியலையா? அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அதான் மார்னிங் கௌதம் இன்ஜெக்ஷன் போட்டான்ல, ஸோ அதுக்கப்புறம் ஐ ஃபீல் பெட்டர். நீங்கள் பேசுகிற வாய்ஸ்லேருந்தே தெரியுது உங்களுக்கு உடம்பு முடியலன்னு. என்னை டேரெக்டாக ஃபேஸ் பண்ண மாட்டேறீங்க. ஃபேஸ் பண்ணால் நான் கண்டுபிடிச்சிடும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஃபீல் பண்ணுவேன்றதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி நான் வரலனாலே நான் எங்கே இருக்கேன்னு தேடுறேன். உங்கள் கண்ணு முன்னாடி நான் உட்காந்துருக்கும் போதும் திரும்பி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா என்கிட்டே எதையோ மறைக்க ட்ரை பண்ணுறீங்க. மார்னிங் இலக்கியா உங்ககிட்ட என்ன பேசியிருப்பான்னு என்னால் கெஸ் பண்ண முடியும். அவள் பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்கள் லைஃப்க்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரணும்னு எதிர்பார்த்து தான் இந்த கோவம்லாம் உங்களுக்கு வருது. அந்த கோவம் நியாயம் தானே சார், தப்பு இல்லையே. உங்களுக்கு பொருத்தமாக உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு பொருத்தமாக இருக்கிற ஒரு பொண்ணாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, அதுலேயும் தப்பு இல்லையே. நடுவில் வேறு யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதில் கிளியராக இருக்காங்க, அதுலேயும் தப்பு இல்லையே. எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரோட மூமெண்ட்டுக்கும் ஆன்சர் சொல்கிற நந்தினி ரோஹித்தோட மூமெண்ட்டை மட்டும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? எல்லா விஷயத்துலையும் ஸ்மார்ட்டாக இருக்கிற நந்தினி ரோஹித் விஷயத்தில் மட்டும் ஸ்மார்ட்டாக இருக்கிறத ஏன் மறைக்கிறாங்க? மறைக்கலாம் இல்லை சார், கண்டுபிடிக்காமலும் இல்லை. பட் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசலான்னு இருக்கும் நந்தினி. எதுக்காக சார்? என் பொண்டாட்டி எனக்கு வேணும்னு. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இலக்கியாவுக்கே உன்னை பற்றி தெரியுன்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தானே? அன்னைக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. அப்படியே சொன்னேன். எனக்கு டவுட் இருந்துச்சு சார், பட் உங்கள் வார்த்தையை நம்பினேன். நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்கன்னு. காதலிக்கணும்னாலே 1000 போய் சொல்லணும். இதில் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை கூடயே வாழ வைக்கணும் அப்படின்னா இன்னும் நிறையா போய் சொல்லணும்னு தோணுச்சு. அதில் ஒரு போய் இதுவாக இருக்கும். ஸ்மார்ட் ஆன்சர்னு நினைக்கிறீங்களா? நீ அப்படி நினச்சா நான் என்ன பண்ண முடியும்? அம்மா வீட்டில் வந்து பேசணும்னு சொல்கிறாங்க. அப்பா என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியல சார். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் ஆன்சர் நந்தினி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணு. ஏன்னா உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறது தப்பு. எனக்கு இப்போதைக்கு வந்து நீங்கள் பேசுறதுல விருப்பம் இல்லை சார். இப்போ பேசுறதுல விருப்பம் இல்லையா? எப்போவுமே பேச வேண்டாம்னு சொல்கிறியா? அது எனக்கு ஒரு 2 days டைம் வேணும். புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்றது எங்கள் அப்பாவுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி உங்களோடது தான் சொல்லணும். மெயினாக இப்படி ஒரு பரிகாரம் நடந்தது உங்கள் கூட தான் அப்படின்னு நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லணும். தென் நெக்ஸ்ட் 2 days மீட்டிங்க்காக பெங்களூர் போனது உங்கள் கூட தான் சொல்லணும். எங்கள் அப்பா இதுக்கெல்லாமே என்ன ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. அவர்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதுன்ற விஷயத்தில் நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தேன். பட் மார்னிங் இலக்கியா மேம் பேசும்போது தான் எனக்கே ஒரு கிளாரிட்டி வந்தது. 3rd person சார் இப்போதைக்கு இலக்கியா மேம். அப்படி இருக்கும்போது அவங்களே என் கேரக்டர் மேலே இவ்வளோ சந்தேகப்பட்டிருக்காங்க. எங்கள் அப்பா என் மேலே எந்த சந்தேகமே படலை. வீட்டுக்கு போனப்போ கேட்டேன், அப்பா 2 days நான் நைட் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகல, என்னை எதுவுமே நீங்கள் கேள்வி கேட்கலையா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா எனக்கு சொன்ன ஆன்சர், எனக்கு என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டா, தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு அவர் சொன்ன ஆன்சர் எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி தான் இருந்தது. அதனால் நான் எங்கள் அப்பா கிட்ட பேசணும். எங்கள் அப்பா கிட்ட நான் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் சார் நீங்கள் சொல்கிற எதுவாக இருந்தாலும் யோசிக்க கூட முடியும். அப்படி உங்கள் அப்பா கிட்ட நீ பேசும்பொழுது வேண்டாமா, சரி வராது, இந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ண தேவையில்ல, ரிசைன் பண்ணிவிடு, நம்மளுக்கு இந்த ஃபேமிலி செட் ஆகாது, இவங்களாம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு உங்கள் அப்பா ஆன்சர் சொன்னால் ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுத்துட்டு ஜாப் ரிசைன் பண்ணிடுவேன் சார். எகன் ஐ ஆஸ்க் நந்தினி, ஜஸ்ட் ஃபார் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்கள் அப்பா இவர் உனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் வேணாம் சார். ஓகே, ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லேப்டாப் வச்சுட்டு கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். நான் சொன்ன ஆன்சர் உங்களை கஷ்டப்படுத்திடுச்சுன்னு எனக்கு தெரியும். நீ சொன்ன ஆன்சர் கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்லலை. பட் உங்களுக்காக நான் பேசி பார்க்குறேன் சார்னு ஏன் நீ சொல்ல மாட்டேற? உங்களுக்கு நான் நம்பிக்கையை கொடுக்க விரும்பல சார். பட் உங்களுக்காக நான் பேசுவேன்.
ஆனால் உங்கள்கிட்ட அதை இப்போ நான் சொல்கிற மாதிரி இல்லை. நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடும். நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பை உடைக்கிற மாதிரி அங்கே ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா தாங்க மாட்டீங்க சார். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு ஆப்போசிட்டாக அங்கே நல்லபடியாக நடந்துருச்சு. எங்கள் அப்பா சரிம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க சார். அதை உங்கள்கிட்ட நான் வந்து கத்தி சொல்லுவேன். பட் உங்கள்கிட்ட நான் உங்களுக்காக பேசுவேன் சார். எங்கள் அப்பா சம்மதிப்பார் அப்படின்லாம் ஒரு ஹோப் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்பை வந்து என்னால் உடைக்க முடியாது சார். நீங்கள் தவிச்சு நிற்கிறத என்னால் பார்க்க முடியாது சார். சரி, ஓகே, கிளம்புறேன். முடியலன்னு சொன்னப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போது எங்கே கிளம்புறீங்க? லைஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் நந்தினி தெரிஞ்சிச்சு. எண்டிங் பாயிண்ட் தெரியல. ஓடிட்டே தான் இருக்கேன். பட் ஏதோ ஒரு ஹோப் இருந்துச்சு. நீ பேசும்போது டோட்டலாக என் மனசு உடஞ்சி போயிடுது. நீ கரெக்டாக தான் பேசுகிற, அதில் எந்த தப்பும் கிடையாது. பட் நானும் மனுஷன் தானே. அப்படி இருக்கும்போது நீ சொல்கிற ஒரு சில ஆன்சர்ஸ் என்னால் ஏற்றுக்க முடியல. நீ உங்கள் அப்பா கிட்ட பேச வேணாம் எனக்காக. அதே போல் என் வீட்டில் இருந்தும் உங்கள் வீட்டில் வந்து பேச வேணாம் நான் சொல்லிடுறேன். உன்னால் முடியும்ல தனியாக இப்படியே ஒரு லைஃப் வாழறதுக்கு. அதே மாதிரி என்னாலையும் முடியும். இதுக்கப்புறம் நான் இதை பற்றி உங்ககிட்ட பேச மாட்டேன். என்னாலையும் முடியும். உனை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே நான் இங்கு தனியாக அழுதேன். என்னாச்சு உங்களுக்கு நந்தினி, சார்? என்னாச்சு இப்போ உங்களுக்கு? இல்லை, மார்னிங் இன்ஜெக்ஷன் போட்டது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. விழுந்திருப்பீங்க. ஒரு செகண்ட் விட்டுருந்தா பரவாயில்ல. பரவாயில்லையா? கை இவ்வளோ ஹீட்டாக இருக்கு. ஃபீவர் விடலையா? பரவாயில்ல, எனக்கு எதுவும் இல்லை. ஃபீவர் அதிகமாக இருக்கு. பரவாயில்ல. சார், இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் மார்னிங் சாப்பிட்டு டேப்லெட் போட்டிங்களா இல்லையா? எனக்கு டேப்லெட் வேணும். அடம் பிடிக்காதீங்க சார். சின்ன பிள்ளைத்தனமா? சின்ன பிள்ளைத்தனமாகவே இருந்துட்டு போட்டோம். என் பொண்டாட்டி எனக்கு வேணும்னு நினைக்கிறது தப்பா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பெருசா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்குறேன். ஏன் நீ சொல்ல மாட்டேன்? உங்களுக்காக நான் பேசுகிறேன் சார்னு. ஏன் கூட இருந்த இவ்வளோ நல்லா தெரியலையா? நான் ஐயோக்கேனா? இல்லை, யாருன்னே தெரியாத ஒருத்திக்காக 2 வருஷமா பைத்தியக்காரத்தனமா இருந்தேனே, அந்த பாசம் உனக்கு புரியலையா? சொல்லு, வேற என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரும்? அதை சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் அதை பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன நம்பினா மட்டும் நீ உங்கள் அப்பாட்ட போய் பேசினா போதும். சார், நான் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை. அப்போ நம்பிக்கை இருக்கு? நிறையவே இருக்கு சார். அப்புறம் என்ன ப்ராப்ளம் உனக்கு? நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறேனே சார். நான் பேசுகிறேன். பேசுறது கரெக்டு தான். உன் சைடு இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் நீ சொல்லி பேச போற. அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா என்ன ஆன்சர் வேணாலும் சொல்லலாம். எனக்காக பேசுகிறேன்னு ஏன் சொல்ல மாட்டேற? என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்க. இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ கோவப்படுறது எனக்கு பயமாக இருக்கு. நந்தினி, எனக்கு நீ வேணும். உன் பாசம் வேணும் முழுசா. நான் 2 days டைம் தானே கேட்குறேன். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தீங்கல்ல, இந்த 2 days. 2 days இல்லை, 2 years திரும்ப பொறுமையாக இருக்கிறதுக்கும் நான் ரெடி தான். பட் எனக்காக தான் பேச போகிறேன்றத சொல்லிட்டு போ. அப்படி என்னால் சொல்லிட்டு போக முடியாது. உங்களுக்காக தான் பேச போகிறேன். ஆனால் என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. கையை விடுங்க. சொல்லிட்டு போ, எனக்காக பேச போகிறேன்னு. எனக்காக 2 days உங்களால் வெயிட் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். அப்போ வெயிட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட இப்போ எதையும் சொல்ல விரும்பல. பட் இப்போ சாப்பிட்டு டேப்லெட் போடுறீங்களா? உனக்கு எதுக்கு பாசம்ன்ற? 2 days டைம் கேட்டிருக்கல, போயிட்டு வா. ஜஸ்ட் என் கம்பெனியோட எம்ப்ளாய் தான் நீ. ஸோ உன்னோட ஒர்க்கை பாரு. உன்னோட முடிவை எடுத்துகிட்டு என்கிட்ட வா. அப்போ வந்து கேளு, சாப்பிட்டீங்களா? ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை? உங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்காக நீங்கள் இருங்க அப்படின்னு நீ சொல்லு. அப்போ நான் கேட்குறேன். இப்போ நீ சொல்கிற எதையும் என்னால் கேட்க முடியாது. ஒரு நாள் நைட்டு நீ பொண்டாட்டியாக காமிச்சிட்டு போன பாசத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கண்டி. திரும்ப திரும்ப என்ன பைத்தியமாக்காத. என்னால் முடியாது நந்தினி. நான் இங்கு தனியாக அழுதேன். விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது. மனமுருகிடும் நிலை இது. எந்த முதல் வரும் உயிர் காதல். உயிரை தொலைத்தேனது உன்னில்தான். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.